தமிழ்நாட்டை பெருசாக பேசக்கூடியது வந்து விஜய் தான் பேசிக்கிட்டு இருக்கார். டிவிக்கு விஜய் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே திமுகவுக்கு பெரிய ஒரு சாதகமாக தான் அமையும். அது நீங்கள் அது ஓட்டு வங்கியில் வந்து திமுகவோட ஓட்டு வங்கி சிறுபான்மையோட ஓட்டு வங்கி ஏன்னா ஜோதிடம் சார்ந்து ஒரு அரசியல் விமர்சகராக நான் பேசுகிறேன்னா நான் வந்து இன்னும் வேறு மாதிரி பேசுவேன். கண்டிப்பாக நான் அதுக்கு நான் ரெடி. நான் ஜோதிடம்னு விட்டுடுங்க, மூர்த்தி நீ அரசியலை பேசு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பேசுனா. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது பொதுவாகவே வந்து அந்த கட்சிகளை பொறுத்தளவுக்கு 2026 அரசியல் வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இது பொதுவாகவே வந்து எப்பயுமே வந்து அது திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெரிய லக்கா இல்லை திமுகவுக்கு கடவுள் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரான்னு தெரியல. இது என்ன ஜோதிடத்தால் நான் பேசலை, அது வேறு. நீங்கள் ஏதோ மூர்த்தி ஏதோ ஜோதிடத்தால் பேசுகிறான்னா ஏதோ இவருக்கு மேசராசி, இவருக்கு ரிஷப் ராசி, இவருக்கு சிம்ம ராசி, இவர் கன்னி ராசி அப்படிலாம் நான் சொல்லலை. உதாரணத்திற்கு நம்ம நேரம் நல்லா இருக்கும்போது எல்லாமே நல்லா தான் நடக்கும் மாதிரி நடக்குது. அது வந்து பிரகாசமாக இருக்குது. எப்படி சூரியனுக்கு ஒரு பெரிய பிரகாசம் தான் 2026 சூரியனுக்கு ஒரு பிரகாசம். ஆமாம் ஆமாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் எத்தனை கட்சி கூட்டு வச்சாலும் சரி, எந்த கட்சி கூட்டு வச்சாலும் சரி, கூட்டு வைக்கலனாலும் சரி, சூரியனுக்கே நல்ல காலம், சூரியனுக்கே பிரகாசம், அவ்வளோதான். அது ஒன்று நீங்கள் வெறும் வழியே இல்லை தலைவா. நீங்கள் உலகமே அப்படி தான் போகுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இது நான் ஒரு 20 வருஷம் இந்த அரசியல் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் வந்து முழுக்க வந்து நான் இது நல்லது இது கெட்டதுன்னு நான் சொல்ல முடியாது. இது வந்து விஜயோட அரசியலோட போக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நெருடல்கள் வந்து அதிமுகவுக்கு தான் பழகினமே தவிர, ஆனால் திமுகவுக்கு பழகினோம் எப்படின்னா இந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து முழுக்க விஜயோட தாக்கத்தில் சூரியனுக்கு பலமாக இருக்குது, அவ்வளோதான். இதில் இந்த டைம் பொதுவாக அரசியலில் அதேமாரி எடப்பாடி பழனிசாமி இன்னும் பலம் வந்து மெருகேற்றணும். விஜயை பொறுத்தளவுக்கு இன்னும் அவர் வந்து சேர்ந்து வந்தார்னா, ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கேயோடு சேர்ந்தார்னா அது இன்னும் பலமாக இருக்கும். இவர் சேர மாட்டார். ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுக்கு அதான் சொல்கிறேன்ல, இவருக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருக்கு பிறகு அந்த திமுகவுக்கு.